மனிதர்கள் யாருமே இல்லாத ஒரு தீவுல மனிதர்கள் போலவே இருக்கிற இந்த பிரம்மாண்ட சிலைகள் எப்படி யாரால உருவாக்கப்பட்டுச்சுன்னு தெரியுமா? ஆமாங்க, ஈஸ்டர்ன் ஐலாண்ட்ல இருக்க இந்த மாய் சிலைகள் ஒவ்வொன்றும் 30 அடி உயரமும் 80 டன் எடையும் இருக்குமாம். இந்த சிலைகள் எல்லாம் இப்போ தலைப்பகுதி மட்டுமே இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் முழு உடல் பகுதியும் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிறதாவும் மொத்தம் 900 சிலைகள் இப்படி மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறதா ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. 1722 அப்போ முதல்ல ஒரு டச் கப்பல் வழி தவறி போய் இந்த மர்மமான தீவை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க ராபா நூயின்ற பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்ததாவும் அவங்க தான் இந்த சிலைகளை செஞ்சதாவும் சொல்லப்படுது. ராபா நூய் மக்கள் அவங்க முன்னோர்களோட ஞாபகமா இந்த சிலைகளை செஞ்சதாவும் அதுவும் இவங்க மண் கற்கள் வச்சு செய்யாம அப்போ ஏற்பட்ட எரிமலையோட சாம்பலை வச்சு இந்த சிலையை செதுக்குனதா சொல்றாங்க. இவ்வளவு டன் எடையுள்ள சிலையை 12 மைல் கிட்ட நகர்த்தி கடற்கரைக்கு எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னு ஆர்கியாலஜிஸ்ட் ஆராய்ச்சி பண்றாங்க. அதாவது அவங்க நகர்த்த யூஸ் பண்றப்போ சில சிலைகள் பேலன்ஸ் இல்லாம முன்புறமா விழுந்த மாதிரி இருக்கு. அதனால அவங்க சிலைகளோட அன்இவன் ஷேப்னால அதை நகர்த்த மர உருளைகளை யூஸ் செய்யாம அந்த சிலையை உயிரோட நடக்க வைக்கிற மாதிரி கயிறு யூஸ் பண்ணி இடது வலது பக்கமா ஆட்டி நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்கன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில பாதிலே செதுக்கப்பட்டு கைவிடப்பட்ட 70 அடி சிலையும் ஒண்ணு இருக்கு. அதோட எடை மட்டும் 297 டன் இருக்கும்னு சொல்றாங்க. 600 வருஷத்துக்கு முன்னாடி தொழில்நுட்பமே இல்லாத காலகட்டத்துல அந்த மக்கள் எப்படி இவ்வளவு பெரிய சிலைகளை செஞ்சாங்கன்னோ அந்த சிலையோட கழுத்துக்கு கீழே இருக்க போர்ஷன் முழுக்க மண்ணுக்குள்ள எப்படி புதைஞ்சதுன்னு இப்ப வர மிஸ்ட்ரியா தான் இருக்கு.